இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வேட்டைக்கு வந்திருக்கோம். அதான் நீங்க வேட்டைக்கு வர்றாரு. சரி, அவர் வரவை எதிர்பார்க்க வாய் சுத்தமா இருக்கணும். அழுத்து கொள்வேனாக்க நீங்க என்ன எதுக்கு வந்தீங்க? நீங்க யாரு? கறிக்கடை வச்சிருப்பாரு உங்களுக்கு அடுத்து. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? வேட்டைக்கு தானே வந்தோம். ஓட்டைக்கு வந்திருக்கோம். நீங்க ஓட்டைக்கு தான் வர்றீங்களா? வேட்டைக்கு வந்திருக்கோம்னு சொல்றேன். வேட்டை அதான்டா வேட்டையத்தான் ஓட்டைக்கு விட்டேன். ஆமா ஓட்டையில இருக்குல்ல. வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். கிழக்கு தெருவுல ஒரு ஆள் வந்தாச்சு. வடக்கு தெருவுல ஒரு ஆள் வந்தாச்சு. தெற்கு தெருவுல வந்தாச்சு. மேற்கு தெருவுல ஒரு ஆள் வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு தெருவுல இருந்து ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் வேட்டைக்கு வந்தாச்சு. வேட்டைக்கு வந்தா சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது அனுபவமான ஆள் யாரு? மூத்தவன் அண்ணன் நீங்க. இவர் இளையவன். மூத்த வெண்ணே இவர் இளைய வெண்ணே. நான் கடைசி வெண்ணே. இளைய அண்ணே. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிய ஒரு சொத்து மொத்து வெளியே முகாம் போறதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறோம்ன்றதுக்காக உங்க அக்கா இவருக்கு
வந்து அநியாயம் பண்ணிருச்சு. பண்ணி இந்த பண்ணி எல்லாம் கூட வந்து அநியாயத்துக்கு கிழக்கப்புறம் நோண்டி எடுத்துருச்சு. ஆமா, அது மட்டுமா கழுத கழுதையெல்லாம் ஒரு சுத்தி உதஞ்சு தெரிஞ்சிச்சு. கம்பு அடேங்கப்பா, அந்த கரும்பு போட்டிருந்தேன். அந்த கரும்பை யானை என்ன வச்சு தெரியுமா? தேங்க பழைய தும்பிக்கை வச்சு வளர்ச்சி செத்து போவாங்க. அப்படி வளர்ச்சி அப்படி கரும்பை யானை வளர்ச்சி சுறுசுறுப்பா பேசுறான்டா. அப்பா வேட்டைக்கு வந்திருக்கான். என்ன கோவத்திலே அப்பா வேட்டைக்கு வந்திருக்கான். வேட்டைக்கு வந்தா கால் வைத்து சுகம் வேணும். ஆமா, அதனால நம்ம குலதெய்வ நோட்டம் வேண்டணும். அதான்டா வேண்டணும். அப்புறம் நோட்டணுங்கள வேட்டையை முடிச்சது வீட்டுக்கு போயிடலாம். என்ன அப்படி கேட்கிற? வேட்டையை முடிஞ்சது வீட்டுக்கு போவா? யாரு வீட்டுக்கு போவான்? அக்காட்ட தான் போகணும். இல்ல இல்ல, மிருகங்கள்லாம் இருக்கு, தப்பிச்சு போயிடுவோமா அப்படின்னு கேக்குறீங்க? இல்லப்பா, நான் புதுசா நேரத்தா கல்யாணம் பண்ணவேன், அதனால வீட்டுக்கு காலத்துல போகலாமா? வீட்டுக்கு போகணும்னு கவலைப்படாத. வேட்டைக்கு வந்திருக்கோம், அந்த இடத்துல ஏதாவது உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கவலைப்படாத. போகணும்டாட்டி நான் பாத்துக்கிறேன். உனக்கு அக்கா வேணும்டா, அதனாலதான் வீட்டை கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பா நான் வளர்த்து பாத்துக்கிறேன். சரி, இப்ப வேட்டைக்கு நம்ம போகணும். நம்ம தெய்வத்தை என்ன வேண்டணும். இப்பப்பா போன வருஷம் என் மேல இறங்கிருச்சு. ஆமா, அதுக்கு முதல் வருஷம் உன் மேல, அதுக்கு முதல் வருஷம் என் மேல இறங்கிருச்சு. இதுல சாமியே இறங்கலாம். புதுசா கல்யாணம் பண்ணவே அவன். அதை இவர் பேர் என்ன தெரியுமா? முனியசாமி. முனிசாமி. அதனால இவர் மேலதான் நான் படுத்திருந்தாண்டா. சரி, அப்ப நான் மட்டும் படுத்திருந்தாண்டா. அப்ப வந்து சாமி வந்து முனிசாமி மேலதான் மிதிக்கணும்னு எனக்கு தரிசனம் சொல்லிட்டு முனிசாமி மிதிக்கிறோம்னு சொல்லிருச்சப்பா. சாமி ஏறணும்னு சொல்லி சரி, அதனால மூத்தவர் மகனுக்கு சாமி இறக்கணும். என்னப்பா சாமி என் மேல இறக்கணும் இருக்கு. சாமியாடுனா கேள்வியிலே கேட்பீங்களே, ரெண்டு கிளவிய கூட கம்மி. என்ன இல்லப்பா, என்ன கேள்வி கேட்க போறா? இந்த ஒண்ணும் இல்ல, வேட்டைக்கு வந்திருக்கா. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேட்டை நல்லா கிடைக்கும் அப்படின்னு கையை பண்ணிட்டு வாயா போட முடியும். நான் கேட்கிறேன், உனக்கு முன்ன சாமி வந்துருக்கா? சாமிக்கு முன்னாடி ஆடிக்கிட்டியா? வந்ததுல இல்ல, அதனால ஒரு சொல்றது. சாமி வருது எப்படி தெரியும் தெரியுமா? முதல்ல உனக்கு முன்னுட்டோம், காலையில விறகுல அப்படியே முன்னுமே வேகமா லேச கிளம்ப ஆரம்பிச்சிடும். உடம்புல சுழுத்து விறுவிறுப்பு சுறுவிறுப்பு அப்படியே பார்த்துனா அப்படி சுழுத்து போஷண தன்னால கிளம்பிடும். அப்படி கிளம்ப சரி டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சிருவேன். காலத்துக்கு ஆட்டத்தை டப்பு டப்பு நான் ஆரம்பிச்சிருவேன். சரிதா? ஆனா கேள்வி எப்பவுமே ஒண்ணு கவலைப்படாத. கேள்வி கேட்டா பதில் வந்து யாரு நான் சொல்ல போறேன்னா நீ சொல்ல போறியா? கிடையாது. ஆனா உன் உடம்புக்குள்ள இருக்குவாரு, நல்லா பாரு, உன் உடம்புக்குள்ள இருக்குவாரு, மனசுக்குள்ள சொல்றேன், உன் உடம்புக்குள்ள இருப்பாரு அந்த கருப்பை, அந்த முனியசாமி, அந்த ஐயனாரு, அந்த காளியாத்தா மாரியாத்தா இறங்கி வராங்கல்ல, அவங்க பதில் சொல்ல போறாங்க. நீ சொல்ல போறது கிடையாது. சாமி சாமி வந்தது உனக்கே தெரியாது. அருள் பார்க்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தான் தெரியும். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க சிக்கன் சாப்பிட்டாலும் சாமி வராது. யாரா சிக்கன் சாப்பிட்டாலும் எனக்கு தெரியும். அப்பா சொல்லணும், சாமி வந்தா சொல்லணும். அடே விடுங்கடா, சாமி வந்தாலும் சொல்றேன், சாமி வராட்டாலும் சொல்றேன்.
சுருக்கு போய் அப்படி விபூதி பையே இதுல வச்சிருக்கேன். அப்ப சிறுமி இருந்தானா அதை விழுந்து அதாண்ட விட்டு சாமி இறக்குவோம். காத்தவளே எங்கே குளா காத்தவளே சாமி காத்தவளே என்ன செஞ்சோம் உனக்கு என்ன வேணும் அதை சொன்னா தானே தெரியும். அக்கா சொன்னா தான் தெரியும். ஆமா சொல்றா சொல்லு. என் விதை தட்டி விட்டியடா. அவனா இருக்க அவனா தான் எனக்கு வச்சிருந்த விதையை பத்தி விட்டியடா. நம்ம மருமை வந்திருக்காருன்னு சொல்லி அவசரத்துக்கு நெல்லூர் இருந்துச்சுல்ல அதை குத்திகளை இடிச்சு அவங்க சமைச்சு வாங்கி போட்டுக்கிட்டா. அதனால அந்த கோபம் இருக்கு. அடுத்த வருஷம் 2 மணிக்கு 4 மணியா போட்டுச்சாங்க சொல்றேன். அப்பா நான் நேஜத்தேன் சாமிக்கு விட்ட சாவல அடிச்சு விட்டமே சாமி கோவிச்சுக்கணும்னு நான் சொன்னேன். அந்த மூலி இருக்கால என் கொண்டாட்டி அவன் தம்பி வந்திருக்கான்னு சொல்லி அவன் தம்பி வந்திருக்கான்னு சொல்லி அந்த சாவை கொஞ்சம் அடிச்சு சமைச்சு போட்டுட்டான். அடுத்த வருஷம்
ஏத்துறியா? அதான் சொல்றேன், வலிக்கிட்டு போயிடுச்சு. நீங்க எங்க வந்திருக்கீங்க? நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்களா? வேலைக்கு வந்திருக்கீங்க. அதையும் சொல்லணுமா? குத்திர குழந்தைக்கு இருக்காதுடா, இருக்காதுதானே? காது இருக்காது. இங்க காது இல்லையா? இதுல குத்துறா, வேலை குத்து. அது இல்லையா? நடுவ குத்துறா, வயிற்றுல குத்து, மூக்குல குத்துறா, மூக்குல குத்துறா. சரி, இப்ப நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? ஆட்டை சுற்றி பார்த்தேன், அதுல இன்னும் குறை இல்லை. மாட்டை சுற்றி பார்த்தேன், அதுல இன்னும் குறை இல்லை. உங்க இதை சுற்றி பார்த்தேன், இல்ல உங்க குடிசையை சுற்றி பார்த்தேன், யாரும் குறை இல்லை. நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. நீ முன்னால போ, நான் பின்னால வர்றேன். உங்க எல்லாத்தையும் நான் இதுல வச்சு காப்பாற்றேன். எப்பா ஆட்டாவை ஏற்றிடுவோமா? ஏறட்டுமா? ஆடமலையா கேட்டீங்களா? ஆலயத்துக்கு போறேன். ஏறட்டுமா? அருள் இறங்கிருச்சப்பா. என்ன மயக்கம் போட்டான்? சரக்கு கிளம்பி. ஓ, சாமி இறங்கிருக்கா? ஏப்பா சாமி எல்லாம் கேள்வி சொல்லுப்பா. சாமி வந்து உன் உடம்புல சாமி வந்துச்சுடா. சாமி உண்மையிலேயே வந்து நாம் வேட்டையாடுவதற்கு வேண்டிய வில், வேல், கத்தி, கட்டாரி, ஈட்டி, தமிழ், பொம்மை, தப்பட்டை, முரசு முதலின வாத்திய கருவிகள், சிறுவலை, பருவலை, வேட்டை நாய்கள் முதலான எல்லாம் தயால வந்திருக்கு.
இதுல பாரு நான் தீப்பெட்டி கொண்டு வந்திருக்கேன். சரி எதுக்கு? எதுக்காண்டி தெரியுமா? புலி வரும். ஆமா. அப்ப என்ன பந்தத்தை பிடிச்சி தீப்பெட்டியை போடணும். என்ன புலி வந்தோடனே தீய காமிக்கணும். தீய காமிக்கணும். பெரிய கடிகாரண்டா. அனைத்து மிருகங்களையும் கொண்டு குவித்து நம் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அனைத்து ஆயுதங்களும் தயாராக இருக்கின்றன. தயாராக இருக்கிற மகாராஜா, எந்த கவலையும் இல்லை, எல்லாமே தயாராக இருக்கிறது. மகாராஜா சிங்க மகாராஜா பாத்தியா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வடை கட்டி விரோதத்தை புறாச்சு ஒரே முகமா பண்ணுவா. நீ ஆயுதம் உணர்ந்திருக்கீல்ல, உன் ஆயுதம் மொட்டையா இருக்கா? நல்ல முடி நல்லா தேங்கியா? என்னடா அனைத்து ஆயுதங்களும் தயாராக இருக்கின்றன. நான் சொல்கிறேன் அப்படி அப்படி காட்டை உள்ளே சென்று கலையுங்கள்.
இதான கரும்பு தோட்டத்தை அழிச்ச யானை. ஆமாடா. அதுக்கு என்னடா தொங்குது? ஏண்டா யானை இருந்தாலும் 1000 இருந்தாலும் 1000. அது உண்மைதான்டா. யானை இருந்தாலும் 1000 ஒண்ணு இறந்தாலும் 1000 ஒண்ணு ஏன் சொல்றாங்க? அது என்ன? யானை இறந்து போச்சுன்னு வச்சுக்க, அதோட தந்தத்தை வெட்டி ஊர்ல வித்தோம்னா சரியான பணம். அதே மாதிரி யானை உயிரோடு இருந்துச்சுன்னா எவ்வளவு பணம்? ஊருக்கு கோயிலுக்கு தெருத்துருவா பிச்சை எடுக்க விட்டுறலாம். யானையவே பிச்சை எடுக்க விட்டாங்க பாரு. கிடையாதுடா. அது சொல்ல தப்பா சொல்றியா? தெய்வ வழிபாட்டுல அது யாசனை வாங்குறது மாதிரி. புண்ணியா நீ ஒன்னே விடவா ஏன்னா குருநாதர் பிடிக்கிறதுல என்ன மிருகம்? மகாபிரவே, யானை வந்திருக்கிறது. கரும்பு தோட்டம் தரிஞ்ச யானை. எதுக்குடா? யானை உள்ளுக்க போடணும். தோன்றது இப்பதான் வந்துருச்சுல்லடா, சேசிக்கு வச்சு தோண்டிடுவா. போட்டு பெருசா தோண்டிடுவோம்ன்ற. தோண்டி யானை உள்ள தள்ளி அப்புறம் மண்ணை தள்ளி மூடிடுவோம்ன்ற. ஆனா ஒண்ணப்பா. யானை செத்து போச்சு. யானை போச்சு இல்ல, யானையே செத்து போச்சு, இறந்து போச்சு. அதனால என்ன சொல்றீங்க? ராசி நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஒரு வழி எட்டான்னு சொல்லணும். நீ சொல்ற புதைக்கணும். புதைக்க வேணாம் கூட. சரி, பேசாம சாப்பிடு. பேசாம எப்படி சாப்பிடுறது? யாரையை போய் சாப்பிட சொல்றியா? எதுக்கு சொல்றேன்னா 1000 பொருள்னு சொன்னீங்கல்ல, நீங்க தானே சொன்னேன். அந்த தந்தத்தெல்லாம் எடுத்து வித்துருவோம். அதனால யோசனை பேசாம அதை செய்வோம். அரசாங்கமா தீமைக்கு
இந்த புலியை ஒரே பணத்தை கொண்டு விடுகிறேன். அதன் பிறகு இந்த புலியை எடுத்து அதன் தோலை உரித்துக் கொண்டு வாருங்கள். நமது சமூகத்தை நாடு வரும் தபோதர்களுக்கு தானமாக தரலாம். மொழிவர்கள் வந்து அப்படியே செய்கிறோம். புலியே உனது உணவை நாடாது புளிய கொண்டது ஆடுதுல யாரு நான் இல்லையா என்னடா மகாராஜா கொண்டாரா மகாராஜா கொண்ட புளி அங்க நான் கொண்டது கேட்டா என் புளிய கொண்டிருக்கிறானே கரைக்கிற புளியா யாரா புளிய எப்படி கொண்டு எப்படி கொண்ட ஒரே பாடத்துல ரெண்டு இடத்துல காயம்டா எங்கெல்லாம் முட்டாளா பாக்குறியா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ஒரே அம்புல ரெண்டு இடத்துல எப்படின்னா காயப்படுத்த நாங்கெல்லாம் கேட்டு நினைச்சிட்டு இருக்கேன் எப்படா அடே நான் கம்பு ஓட்டிருந்தேன் சரி அப்ப எங்க அப்பத்தா இருக்காங்கல்ல எங்க அப்பத்தா போய் பரணியில காவலுக்கு உட்கார வச்சிருக்கேன் ஒத்த கால தொங்க போய் உட்கார்ந்து அங்கேயே அந்த பொடி போய் இந்த காலம் ஆத்தாடி ஆத்தே நம்ம அப்பத்தா காலை பிடிச்சிச்சு அப்பத்தாவை காப்பில் நான் இந்த காலை பிடிச்சேன் அது அங்கிட்டு இழுக்க நான் இங்கிட்டு இழுக்க சரி என்ன இங்கிட்டு இருக்க அப்பத்தா தாரா செஞ்சு அது இருக்கட்டும்டா நீ சொன்னீங்க எப்படா ஒரே பானத்துல ரெண்டு இடத்துல இவன் நான் சொல்றத நம்புறியா இல்லடா மாறாத கொண்டு போய் அந்தா கிடக்கு நான் அதுக்கே வரல நீ என்ன சொன்ன ஒரே அம்புல ரெண்டு இடத்துல எப்படி காயப்பட்ட சொல்லு சரி அங்க போய் தண்ணி குடிக்க போகுது சரி எப்படி போச்சு சரி அப்ப இந்த காலத்துக்கு அந்த நேரம் போட்டேன் எப்படி போட்ட நான் தூக்க மாட்டேன் எப்படி இருக்குடா இல்லடா சொல்றா இந்த காலத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் இந்த காலையே இந்த காலையே காயம் உண்மையிலே நீ பெரிய வீரன் தான்டா அதனால இல்ல உனக்கு ஒரு பட்டம் தரப்போறேன் என்ன பட்டம் அவன் வந்து பழைய தலைவன் இப்ப நீண்ட சாவத்திரம் பண்ணி பெரியாளாக இருக்க இனிமே நீ தான் பூனா தலைவன் ரவி மதுரையை காத்தான் ஒரு வீரன் அவருக்கு பேர் என்ன மதுரை வீரன் சுடலையை காத்தான் ஒரு வீரன் சுடலை வீரன் பருத்தியை காத்தான் ஒரு வீரன் பருத்தி வீரன் இப்ப நீ புளிய புத்தி கொண்டதுனால இன்னும் ஒரு பேரு புளித்தி வீரன் புளி புத்தி வீரன் அப்படின்னு உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன்
வரணும்டா, தலைவர்டா. டேய், மாலையை போடுறா. மாலை போட்டு மரியாதை செய்யறா. கிடையாது. இல்லடா டேய், அது என்ன சொல்வது தெரியுமா? நான் காட்டுக்கு ராஜா, அவர் உங்க மன்னன் நாட்டுக்கு ராஜா. என்ன மிருகம்? சிங்கம் ராஜா. சிங்கம். சிங்கம். சிங்கம் என்றால் காட்டுக்கே ராஜாவா? நான் நாட்டுக்கே ராஜா, இது காட்டு ராஜா. இந்த காட்டு ராஜாவான சிங்கம் நாட்டு ராஜாவான நம்மிடம் வருகிறதா? வரட்டும் பார்க்கலாம். அதோ ஆகா கொடிய சிங்கம் ஓடும். ஆகா கொடிய சிங்கம் ஓடும். அதோ ஆகா கொடிய சிங்கம் ஓடும். கொடிய கோட்டரும் புலரை ஆடுதே. ஆகா கொடிய சிங்கம் ஓடும். கொடிய கோட்டரும் புலரை ஆடுதே. ஆகா கொடிய சிங்கம் ஓடும். ஜகமாய் சென்று சென்று நீ தாண்ட ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா காட்டையும் வேட்டையாடிட்டான். ஒரே மாமா வலையை கட்டு கொண்டு வரணும். ஆமா, நான் இப்படி போறேன். அப்படியே ஒரே என்ன மிருகம்? மகாராஜா பண்ணி அருமை நண்பர் சத்தியகத்தியாக மகாராஜா வந்திருப்பது பண்ணி என்ன சொன்ன? மகாராஜா பண்ணியா? நீ எனக்கு செல்ல பிள்ளை என்பதனால் என்ன வேணாலும் இருக்கிறேன். கீர்த்தியாரை இப்படி வா. சுந்தர நவேனா, இந்த பன்றியை கொள்வது பாவம் அல்லவா? ஏனென்றால் நமது பகவான்
மகாவிஷ்ணு பன்றிய பன்றி அவதாரம் எடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த பன்றியை கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். தங்களுடைய யோசனை என்ன? மகாபிரபு நம்மளா கொலை பண்ண போகல, தன்னை கொல்லவரும் பசுவினை கூட கொள்ளலாம் என்று சுருதிகள் கூடுகிறது. தாராளமாக கொலை பண்ணலாம். எப்படி சொல்கிறீர்கள்? பசுமையும் மதைக்கலாம், காரணம் கொண்டு பாவங்களை என்று சொல்கிறீர்கள். அதைத்தான் சொன்னேன். இந்த போதிலும் இந்த வேட்டை இந்த நமது கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க வேட்டை மட்டுமல்ல. ஆமா. எந்த கிராமம் இது? நம்ம எந்த கிராமம்? குரண்டி என்ற கிராமம். மக்களுக்கு தீரம் சுரக்கும் கூட நம் அயோத்தியில சேர்ந்த நகரத்திலே உட்பிட்ட 54 தேசங்களில் இதுவும் ஒன்றாகும். ஆமா. அதனால் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஓட்ட வேண்டும் நம்ம வேட்டை. அவனுக்கு ரொம்ப வாயு கூட. பன்றியை கொண்டு விடுவோமா? ஆமா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கவனித்தீர்களா? ஆமா ராஜா. அதுவும் என்ன பார்த்தீர்களா? இந்த பன்றியானது தப்பித்து சென்று விட்டன. எப்படி தப்பித்து சென்று ஓடுகிறது பார்த்தீர்களா? விஸ்வாமித்திரருக்கு அபயம் கூவிக்கொண்டு ஓடுகிறது. ஏண்டா ஒருவேளை விஸ்வாமித்திரர் வளர்த்த வண்டியா இருக்குமா? எப்படியா இருந்தாத்த சரி, அடுத்து நடக்க வேண்டியதை கவனிங்கள். எது வந்தால் நடக்க ஆண்டவன் இருக்கிறார் நம்ம பக்கம். எந்த கவலையுமே வேண்டாம். நான் சென்று சந்திரமதியும் தேவதாசனையும் கண்டு வருகிறேன். வந்து